என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து தொடர்பியல் அல்லது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொடர்பியல் அல்லது கம்யூனிகேஷன்ல நம்ம சிறந்து விளங்கணும்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணா நம்ம பேச்சில் வந்து நம்ம வெற்றி பெறலாம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாக்குறீங்களா? 4W1H அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 W வரணும், ஒரு H வரணும். வாட், வென், ஒய், வேர், அப்புறம் ஹூ. இதை சரியா பயன்படுத்தி நம்ம ஒருத்தர்கிட்ட பேசணும்னா நம்மளோட பேச்சில் வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும். நம்ம பல வெற்றிகளை குவிக்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து வாட். அதாவது நம்ம என்ன பேச போறோம். நம்ம எதையோ ஒன்று நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன பேச போறோங்கிறத ஃபர்ஸ்ட் நாம வந்து திட்டமிடுதல் வேணும். அதுக்கு சில குறிப்புகள் நாம வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக்டரியில போய் அங்க இருக்கிற உற்பத்தியை பத்தி பேச போறோம், அதுல இருக்கிற பாதிப்பை பத்தி பேச போறோம்னு வச்சுங்களேன். குத்து மதிப்பா அங்க போயிட்டு நிறைய பேர் லீவ் எடுத்துட்டீங்க, அதனால நமக்கு நிறைய வந்து உற்பத்தி குறைஞ்சு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசக்கூடாதுங்க. நம்ம சரியா புள்ளி விவரங்களோட பேசணும். பாத்தீங்கன்னா 15% மக்கள், அதாவது தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு சரியா வராததுனால 20% உற்பத்தி பாதிச்சிருச்சு. அதனால நமக்கு 40% வருமான இழப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த வருஷத்துல வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுலயோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுலயோ நமக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி புள்ளி விவரங்களோட பேசும்போது நம்மளோட பேச்சு ஈடுபடும். இப்ப ஒரு செமினார்ல போய் ஒரு மலேரியாவை பத்தி பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன். சும்மா மலேரியா வந்து கொசு கடிச்சோன்னு வந்துருது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. நாம ஒரு புஸ்தகத்தை எடுத்து இல்ல லைப்ரரிக்கு போய் அந்த மலேரியாவை பத்தின முழு டாக்குமெண்ட்ரியை படிச்சு இல்ல ஒரு டிவிலையோ இல்ல ஒரு மொபைல் போன்லயோ அதை பத்தின விவரங்களை சேகரிச்சுட்டு இல்ல ஒரு டாக்டரை பார்த்து பேசி அதோட முழு விவரங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நாம அந்த மலேரியாவை பத்தி பேசும்போது அதுல இருக்கிற உண்மைகள் மக்களை சென்று அடையும். அப்பதான் அவங்க வந்து நம்ம பேசுறத கவனிப்பாங்க. ஸோ நாம என்ன பேச போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல மையக்கருங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுல புள்ளி விவரங்கள் சரியா இருந்தாதான் நாம பேசுறது மக்களை சென்று. அடுத்ததா ஹூ, யாரிடம் நாம பேச போறோம். டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? அவங்க ஒரு கஸ்டமரா, இல்ல நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரா, இல்ல நம்ம வேலைக்கு போய் பார்க்க போற ஒரு மேலாளரா, இல்ல வந்து ஒரு தொழிலதிபரா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகள், பல ரிலீஜன், கேஸ்ட், ஜாதி, மதம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குங்க. இங்க ஒவ்வொருக்கு தகுந்தபடி நம்ம யாருக்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஒரு இந்தியாவில் ஒரு பொது கோட்பாடு இருக்குங்க. we cannot sell everything to everyone அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரிடமும் எல்லா பொருளையும் விற்க முடியாது. ஏன்னா இங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல சர்தார்ஜி கிட்ட அருமையான சிகரெட்டை விற்க முடியாது. சிகரெட் குடிக்கிறதே தப்பு தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பிராமின்கிட்ட போய் ஒரு அருமையான பீஃப் விற்க முடியாது. ஒரு முஸ்லீம்ல போய் ஒரு போர்க்க நம்ம விற்க முடியாது. ஏன்னா அவங்க மதம் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்ப யார் யாருக்கிட்ட நம்ம எதை பேசணுமோ அதை தான் பேசணும். அப்படி இல்லைன்னா நம்ம பேச்சு வந்து தோல்வி அடையும். அடுத்ததா ஹவு, எப்படி பேச போறோம். ஒருத்தர்கிட்ட போய் பேச போறோம் அப்படின்னா அப்படியே வெறுங்கையை வீசிக்கிட்டு அப்படியே சாதாரணமா போய் பேசக்கூடாதுங்க. அவங்கள்ட்ட பேசும்போது சில விஷயங்களை நம்மளோட நடவடிக்கைகள் நம்ம மாற்றம் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட பேச்சில வந்து கிளாரிட்டி இருக்கணும். அதாவது நான் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு பேசுறத விட நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறதுல வந்து மிக சிறந்த இடர்பாடுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னும் போது அதுல ஒரு நகைச்சுவை ஏற்பட்டுருது. அப்ப நம்மள்ட்ட எதிரில் இருக்கிறவங்க நம்மளோட அந்த நகைச்சுவை உணர்வை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பேசுறோங்கிறத கவனிக்க மாட்டாங்க. அப்ப நம்மளோட பேச்சே வந்து வீணான ஒரு நகைச்சுவை பேச்சா மாறிடும். அதை விட நம்ம பேச்சில் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும், நல்ல பொலைட்னஸ் இருக்கணும், அதுல மாடுலேஷன் இருக்கணும். வாய்ஸை எங்க ஏற்றணும் எங்க குறைக்கணுங்கிற அந்த வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கணும். சும்மா போய் பேசக்கூடாதுங்க. நம்ம கையில வந்து ஏதாச்சும் ஒரு போட்டோஸோ இல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த போட்டோல பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொருள் தான் நான் உங்களுக்கு விற்க விரும்புறேன், இந்த போட்டோவை பாருங்க, இந்த பொருளை இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கலர் இப்படி இருக்கும், இதோட திறம்பாடு இப்படி இருக்கும், இதோட செயல்பாடு இப்படி இருக்கும். நம்ம பேசும்போது நம்ம யாருக்கிட்ட போய் பேசுறோமோ அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். அடுத்ததா வென், நம்ம எப்போ போய் பேச போறோம். இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் காலையில ஆபீஸ்க்கு அவசரமா புறப்பட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்க வந்து யூரோக்கியா ஃபோர்ஸ்ல இருந்து பேசுறேங்க, உங்களுக்கு நாங்க வந்து வாஷிங் மிஷினும் வந்து விற்க போறோம் அப்படின்னு நினைச்சு பேசுறோம்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வென், நேரம் எப்ப அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது காலையில பேச போறோமா, மதியானம் பேச போறோமா, சாயந்தரம் பேச போறோமா,
இதை வந்து சரியா தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு தகுந்த நேரத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னா நம்மளோட பேச்சுல வந்து பல வெற்றிகள் கிடைக்கும். இதுக்காகவே இந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க வந்து நமக்கான நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த நேரத்துல அவங்க வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ போய் நம்ம அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம பேச நினைக்கிறத அவங்கள்ட்ட முழுமையா நம்ம பேசலாம். அடுத்ததா வேர், எங்க பேச போறோம்? வீட்டில் பேச போறோமா, ஆபீஸ்ல பேச போறோமா, கோயில்ல பேச போறோமா, இல்ல வந்து ஒரு பூங்கால பேச போறோமா, இல்ல வந்து எந்த இடம் வந்து அவங்களுக்கு சௌகரியமா இருக்குமோ அதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த இடத்துல போய் பேசுறது வந்து மிக சிறந்ததுங்க. இப்ப ஒரு விவசாயிகிட்ட போய் பேச போறோம்னு வச்சுங்களேன். ஒரு விவசாயி வந்து எல்லாருமே வந்து நம்ம ஆபீஸ்க்கு வர மாட்டாங்க. ஒரு விவசாயிகிட்ட நம்ம டிராக்டர் விற்கணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு லேப்டாப்லயோ இல்ல வந்து ஒரு மேகசினோ அந்த டிராக்டர் பத்தின எல்லா விவரங்களையும் எடுத்துட்டு அவரோட இடத்துக்கு போய் பார்த்து, இந்த பாருங்க இந்த டிராக்டர்ல வந்து இவ்வளவு ஹார்ஸ் பவர் இருக்கு, இது வந்து டீசல் வந்து இவ்வளவு கம்மியா குடிக்கும், இதோட செயல்திறன் அதிகமா இருக்கும், இதை வந்து மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையோ இல்ல வந்து அந்த மேகசினையோ காமிச்சு அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு தகுந்தபடி நம்ம பேசணும்னா இதுலயும் நம்ம பல வெற்றிகள் கிடைக்கும். ஸோ நம்மளோட கம்யூனிகேஷன்ல நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னா நம்ம இந்த 4W1H வந்து முழுமையா பயன்படுத்தணும். திரும்ப சொல்றேங்க, வாட், வேர், ஒய், ஹூ அண்ட் ஹவ். இது அஞ்சுத்தையும் நம்ம திறம்பட செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கம்யூனிகேஷன்ல பல வெற்றிகள் கிடைக்கும். இதை ஒண்ணு நம்ம வந்து புதுசா வந்து கண்டுபிடிக்கலைங்க. நீங்க தெரு சண்டையில போய் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த அஞ்சும் வந்து கண்டிப்பா இருக்குங்க. யாரை பார்த்து பேசுற, என்ன பேசுற, எப்படி பேசுற, எதுக்கு பேசுற, யாருக்கிட்ட பேசுற, இது எல்லாமே கண்டிப்பா அங்க வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்மளோட பொது வாழ்க்கையில நம்மளோட கலந்ததுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னோம்னா நாம பேசுற விஷயங்கள பல வெற்றிகள் பெறலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.